அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ஜோதிமணி அவர்களே, கூடுதல் மாவட்ட நீதிபதி அவர்களே, நாகர்கோயில் பார் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களே, செயலாளர் அவர்களே, இலவச சட்ட உதவி மையத்தின் சப்ஜட்ஜ் அவர்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நாகர்கோயில் வழக்கறிஞர் பெருமக்களே, நான் என்றைக்குமே இந்த ஊருக்கு வர ரொம்ப சந்தோஷப்படுவேன். இட்ஸ் லைக் ஹோம் கம்மிங் மாதிரி எனக்கு. இட்ஸ் குட் டு பி இன் நாகர்கோயில் ஒன்ஸ் அகேன். எனக்கு 4 ஆண்டு காலம் எவ்வளவோ ஒரு அருமையான ஒரு காலமாக இருந்து நான் ஒரு சந்தோஷமாக இந்த இடத்தை விட்டு ரிட்டையர் ஆகி சென்றேன் என்றது நான் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு செய்தி. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு நாள் தான். நான் கிளாஸ் எடுக்கலை, உங்களுக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நான் கிளாஸ் லார்ட்ஷிப் எடுப்பாங்க, அவங்க ரொம்ப நேரம் எடுப்பாங்க. நான் ஒரு பொதுப்படையாக பேசக்கூடிய இது ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். 1949ஆம் ஆண்டு இதே தினத்தில் 26 நவம்பர் தேதி நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் இது என்ன பண்ணுச்சு, அங்கீகரிக்கப்பட்ட நாள். அது அமலுக்கு வந்தது 26/1/1950. அங்கீகரிக்கப்பட்டது இன்னைக்கு, அமலுக்கு வந்தது 26/1/1950. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் உள்ள 207 பேர் கொண்ட ஒரு பெரிய குழு அமைக்கப்பட்டு, அந்த குழு நம்மளுக்கு எழுதி தந்த நம்முடைய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இன்று நான் தெரிந்து கொண்ட தலைப்பு என்னன்னா, அரசியல் சாசன அறியாமை, இக்னரன்ஸ் அபவுட் த கான்ஸ்டியூஷன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாம் எஜுகேட்டட் பீப்புள், லாயர். இப்போ எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் அரசியல் ஆஃபீஸில் அரசியல் சாசனத்தை போட்டிருக்கீங்க, எழுதி போட்டிருக்கீங்க? கையை தூக்குங்க பார்ப்போம். நம்ம அரசியல் சாசனம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆஃபீஸில், லாயர்ஸ் ஆஃபீஸில் ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கு? இல்லை. சரி, அரசியல் சாசனத்தை பற்றி பேசுவது சுலபம், ஆனால் அதை பற்றி அறியாமையை பற்றி பேசுவது ரொம்ப கஷ்டம். இன்றைய இந்தியாவில் அரசியல் சாசனம் என்ன என்று அறிந்திருக்கிறவர்களை விட அறியாதவர்களே அதிகம். இது ஒரு பரிதாபமான நிலையாகும். அப்படி தானே? யாருக்கு போய் அரசியல் சாசனத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா வெளியில் யாருக்கு தெரியும்? நம்மளுக்குள்ளே பேசிக்கிறோம். ஐபிசின்னா சொல்லுவாங்க 302 கொலை குற்றம், 307 அதெல்லாம் எல்லோரும் அக்யூஸ் முதற்கொண்டு எல்லாரும் சொல்லுவாங்க. இதை பற்றி யார் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இந்த அரசியல் சாசன அறியாமைக்கு என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் த இக்னரன்ஸ் அபவுட் த கான்ஸ்டிடியூஷன்? எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல 3 வருடங்கள் சுதந்திரம் பெற்று 3 வருடங்கள் 207 பேர் கொண்ட ஒரு பெரிய கமிட்டி, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளின்னு சொல்லி கமிட்டி, அது கூடி மண்டையை உடைத்து அவர்கள் அருமையான ஒரு அரசியல் சாசனை நம்மளுக்கு தந்திருக்கிறார்கள். இதை தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு காரணம் போதுமான படிப்பு அறிவின்மை, இல்லிட்ரசி. மக்களிடையே பார்த்திங்கன்னா நிறைய இல்லிட்ரசி இருக்குது. அது ஒரு ஃபஸ்ட் காரணம். 2வது காரணம் வறுமை, பாவர்ட்டி. 3வது காரணம் ஒரு விதமான நிர்விசாரம், அக்கறையின்மை. படித்திருந்தாலும் பொருள் இருந்தாலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற அக்கறையின்மை, டிஸ்இன்ட்ரெஸ்டட். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொன்னேன்? போதுமான படிப்பு அறிவின்மை, இல்லிட்ரசி. செகண்ட் வறுமை, பாவர்ட்டி. 3வது அக்கறையின்மை, டிஸ்இன்ட்ரெஸ்டட். 4வது வாழ்க்கையில்
பல்வேறு பிரச்சனைகள் இண்டிவிஜுவல்ஸ்க்கு, innumerable problems to face. அஞ்சாவது நேரமின்மை. ஆறாவது இது அரசியல்வாதிகளுக்கும் சட்ட நிபுணர்களுக்கு மட்டும் உரியது என ஒதுங்கி நிற்கும் நிலை. only the elite, lawyers, politicians, இவங்களுக்கு தான் இது இந்த அரசியல் சட்டம், அந்த சாசனம், அது இதுன்னு. நம்மளுக்கு என்ன, ஒரு சாதாரண மனுஷன் போய் அரசியலையா எது எதுக்கியா எனக்கு போய் நீ. ஏழாவது எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை என்ற நிலை. ஒரு களை எடுக்கிற அம்மாட்ட போயிட்டு இது அரசியல் சாசனம் பற்றி பேசிட்டு இருந்தால் அதுக்கு சார் இங்கே பேசுறதுக்கு வேற எங்கேயாவது போய் பேசுங்க சார், நானே அன்றாட வேலையை பார்த்து என் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து அரசியல் சாசனம், இந்த சாசனம் இதுதான். அரசியல் சாசனம் என்பதை வெறும் சட்டமாகவோ அல்லது நெறிமுறையாகவோ அல்லது வெறும் ஆணையாகவோ கருதக்கூடாது. அதற்கு பெயரே கான்ஸ்டிடியூஷன். அப்படி என்றால் கட்டமைப்பு என்று அர்த்தம். கட்டமைப்பு, கான்ஸ்டிடியூட், கட்டமைப்பு என்று பொருள். அந்த பிரியாம்பிளில் பார்த்தீங்களா இல்லை, வி கான்ஸ்டிடியூட், வி கன்ஸ்ட்ரக்ட், ஒரு புதிய கட்டமைப்பு. அப்படி என்றால் பழைய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு, இந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பழைய கட்டமைப்பு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒன்றாக இருந்தது, இன்இக்வாலிட்டி. ரெண்டாவது புதிய கட்டமைப்பு எப்படி வருது? சமத்துவம் சார்ந்தது, ஈக்குவாலிட்டி. பழைய கட்டமைப்பில் ஆண்டான் அடிமை முறை, பாண்டேஜ் சார்ந்தது, அரசன் குடிமக்கள். மேலும் பழைய கட்டமைப்பு அமைந்துதான் சார்ந்தது ஆங்கிலேய ஆட்சியில் என்ன இருக்கிறோம், நாம் அடிமைகளாக இருந்தோம், அது பழைய கட்டமைப்பு. ஆனால் புதிய கட்டமைப்பு விடுதலை சார்ந்தது, லிபர்ட்டி. மூன்றாவது பழைய கட்டமைப்பு பிறப்பில் உயர்வு தாழ்வு சார்ந்தது, மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லா ஜாதி. புதிய கட்டமைப்பு சகோதரத்துவம் சார்ந்தது, எல்லோரும் உடன்பிறப்புகள், ஃப்ரெட்டர்னிட்டி. இதற்கு பெயர்தான் சமூக நீதி, தட் சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த கான்ஸ்டியூஷன் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன ஒரு அருமையான ஒரு இது. இந்த சூழலில் அரசியல் அறிவை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அரசியல் இதை பற்றி சொல்லி இந்த அறிவை கொடுக்கணும். அரசியல் சாசனத்தை பற்றி அறிவை ஏழை மக்களுக்கு, படிக்காதவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கு தான் நீங்கள் ரேலியெல்லாம் வச்சோம், விழிப்புணர்வு வரட்டும்னு. நல்லது. இந்தியாவில் ஜனநாயகம், டெமோக்ரஸி ஏழை மக்களின் மத்தியில் தோற்று போனதுக்கு காரணமே இந்த அறியாமை தான், ignorance. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. We brought out a constitution, we constructed a constitution, but we have not taught our common people what does constitution mean. கான்ஸ்டியூஷன் என்றால் என்ன என்றதை நம்ம சொல்ல அழகாக வச்சுருக்கிறோம். பேப்பரில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது. இட் இஸ் ஒன்லி த எஜுகேட்டட் எலீட். நான் ஏற்கனவே சொன்னேன், எஜுகேட்டட் எலீட் நம்ம தான். we are all educated elites who knows about the constitution. that is where we have failed. அங்கே தான் நம்ம தோல்வியை தழுவிட்டோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 40% விழுக்காடு தான் படித்தவர்கள் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யூ ஆல் நோ. 60 விழுக்காடு இன்னும் இல்லிட்ரேட்ஸாக தான் இருக்கிறாங்க. அதில் அந்த 30 விழுக்காடு மக்களுக்கு வந்து வெறும் கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும், படிக்க தெரியாது, எழுத தெரியாது. மீதி 30 விழுக்காடு மக்களுக்கு அதுவும் தெரியாது. அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தோற்று போச்சா? நம்ம எவ்வளவோ பேசணும் கான்ஸ்டியூஷன் டேயில். கான்ஸ்டியூஷன் தோற்று விட்டதா? கான்ஸ்டியூஷன் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறது 40%. அதான் சொல்கிறேன். ஏன்னா படிக்காதவர்களை நிறையா பேர் நம்ம நாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி எடுத்து சொல்லணும். இன்னொரு இது என்னென்னா, அவர்கள் படித்து விட்டால், அவர்களுக்கு விழிப்புணர்வு வந்துவிட்டால்
படித்த சமுதாயத்திற்கு இப்பொழுது கிடைக்கின்ற உயர்வு வருமானம் கட்டாயம் தடைபெறும். இப்போ இருக்கிற படித்த சமுதாயத்துக்கு இவங்களெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணோம்னா, ஆகையால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உண்டு நம்ம எல்லாத்துக்கும். இந்த பொறுப்பை படித்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமானது. நான் இது இடையிடையே நகைச்சுவையை சொல்லுவேன், உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இதனோட ரிலேட்டட் இல்லை, ஆனால் சும்மா ஒரு 2-3 சொல்லி விடுறேன். ஒரு ஸ்லோகன் இருக்கு, மக்கள் ஓட்டு போட்டால் நீ மந்திரி, அவர்கள் மாற்றி குத்தினால் நீ எந்திரி. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஜோக், நீங்கள் டேக் இட் அஸ் இட். அப்புறம் ஒரு எம்பி, பஞ்சாப் எம்பியும் தமிழ்நாடு எம்பியும் இருந்தாங்க. பஞ்சாப் எம்பி தமிழ்நாடு எம்பியை கூப்பிட்டு வீட்டுக்கு விருந்து வைக்க இவர் போயிருக்கார். அப்போ வீட்டில் கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு, வீடெல்லாம் காமிச்சிட்டு, அங்கே தூரத்தில் அது என்ன தெரியுது பார்த்தீங்களா அப்படின்னு. அதாவது பெரிய வீடு, பலேஷியல் ஹவுஸ், எம்பி வீடு தான், உங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கும். ஆமாம், பாலம் இருக்குது, ஆனால் அதில் பாதி தான், மீதி பாதி இங்கே இருக்குன்னாராம். மீதி பாதி இங்கே இருக்குது அவர் வீட்டில், அதை வச்சு கட்டியிருக்கார். அது ஒன்று. தமிழ்நாடு எம்பி திருப்பி கூப்பிட்ருக்கார் அவர் வீட்டுக்கு. இவர் போயிருக்கார், பஞ்சாப் எம்பி. காமிச்சிட்டு மேலே எல்லாம் பார்த்து, அங்கே என்ன தெரியுதா? அங்கே தெரியல. அந்த பாலம் எங்கே தெரியுது? இந்த பனைமரத்து பக்கத்தில் ஒன்று, பாலமே இல்லையா? பாலமே இல்லை, எல்லாமே இங்கே தான். இதெல்லாம் யாரும் கோச்சிக்கிறாங்க, ஒரு ஹியூமருக்கு சொல்ல வர்றேன். அடுத்தது, வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு போர்டு இருந்துச்சான். யூஸ்வலாக பேர் போட்டிருப்பாங்க, அது BABL, MABL, PhD அதெல்லாம். அதுக்கு அவர் பெரிய போர்டு வாசிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சான் அவருக்கு. மனம் இருந்தால் வழி உண்டு, வழி இருந்தால் சட்டம் உண்டு, சட்டம் இருந்தால் ஓட்டை உண்டு, ஓட்டை இருந்தால் நான் இருக்கிறேன், இங்கே வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு ஒரு, இதெல்லாம் ஜோக் அடிக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்க. ஸோ டெமோக்ரஸி என்ன சொல்கிறோன்னா, அந்த மாதிரி ஒரு பிரதாப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டம். டெமோக்ரஸின்னா உங்களுக்கு தெரியும், இஸ் டு பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். அதாவது மக்களால், மக்களுக்காக, மக்கள் நிலை உண்டு. ஆனால் இப்போ உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, டெமோக்ரஸி இஸ் டு பை த பீப்புள். பை, வாங்கு, ஓட்டுக்கு காசு, பை. இது வேற பை, அந்த பை இல்லை, BUY. இது ஃபார் த பீப்புள், அது FOR. இது டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள். எங்கேயோ தூரம் விலகி இருக்கு. ஃபார், அங்கே ஆஃப் த பீப்புள், இங்கே ஆஃப் த பீப்புள், WF. இதில் அதில் ஒரு F தான். விலகி நிற்கின்ற நிலை டெமோக்ரஸி. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். மேலும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், 4 தூண்கள் மிக முக்கியமான தூண்களாக நம்மளிடையே இருக்கிறது கான்ஸ்டியூஷன். இன்று கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிற ஒரே தூண் எது? நீதித்துறை தான். கொஞ்சம் நம்பிக்கை. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் எல்லோரும் அதை பற்றி மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், பொறுப்புடன் செயல்பட வேண்டும். எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது அதில். மக்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டில் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்கின்ற வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் கூட தாக்கப்படுகிறார்கள். சமீப காலத்தில் பார்த்துட்டு இருப்பீங்க, கொலை செய்யப்படுகிறார்கள். டாக்டர்ஸ் யாரையும் விட்டு வைக்கல, டாக்டரு, லாயரு, டீச்சரு. இதையெல்லாம் கேள்விப்படும் போது நம்முடைய அரசியல் சாசனம் குண்டர்கள் கையில் போய்விட்டதோ? ஏன்னா அரசியல் சாசனத்தின் மூலமாக எல்லாம் வருது, ரைட்ஸ் எல்லாம். இது அது என்ற ஒரு பயத்தை நம் மத்தியில் ஏற்படுத்துகிறது. உண்மையான வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும், ஏன் மருத்துவத்துறையில் உள்ளவர்களும், எல்லா துறையில் உள்ளவங்க, டீச்சர்ஸ் கூட என்ன செய்யணும்? பாதுகாக்கப்பட வேண்டும். நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும், சந்தேகமே இல்லை. அதே மாதிரி
நீதித்துறை இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். மெட்ராஸ் பெஞ்ச் மதுரையில் வந்துருச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்குது, சீக்கிரம் போய் முடிச்சுட்டு வரலாம். சுப்ரீம் கோர்ட்டு சாதாரண மக்களுக்கு வெகு தொலைவில் இருக்கிறது. அதன் கிளையை சென்னையிலேயோ அது பெங்களூர்லேயோ, கன்னியாகுமரியில் வைக்க முடியாது, இங்கிட்டு வருது, பெங்களூர்லேயோ கொண்டு வருவதற்கு ஏற்கனவே வேண்டுதல்கள் நிறைய இருக்குது, வேண்டுகோள்கள் நிறைய விதிச்சிருக்காங்க. அது நிறைவேற்றப்பட்டால் நல்லது. இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். ஆஃப்டர் ஆல் கோர்ட் இஸ் ஃபார் த பீப்புள் டு டிஸ்பென்ஸ் ஜஸ்டிஸ். அது ஒன்று. மேலே கூறின 4 தூண்களும் விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதிக்காக செயல்பட வேண்டும். இந்த 4 துறைகளும் அது லெஜிஸ்லேச்சர்ஸ், பியூரோக்ராட்ஸ், ஜுடிஷியரி அண்ட் த மீடியா. ஆனால் இன்று கட்சி அரசியல் கட்டுப்பாடு, பணத்தின் ஆற்றல், சாதி, மதம் இவைகளுக்குள்ளே சிக்கி ஜனநாயகம் தவிக்கிறது. Democracy suffers because of party politics, caste system, religious fundamentalism, the power of money. எனவே இந்த நிலை நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை எழுதிவிட்டு சொன்னார், நான் எழுதியிருக்கின்ற இந்த அரசியல் சாசனமானது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படாமல் போகுமே ஆனால், கார்ப்பரேட் கையில் சிக்கி பயனற்று போகுமானால் அதை எரித்து விடவும் நான் தயாராக இருக்கிறேன். நம்முடைய நாட்டிலே அரசியல் ஜனநாயகம், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்குது, சமூக ஜனநாயகம் இல்லை. தேர் இஸ் நோ சோஷியல் டெமோக்ரஸி. இன்னும் டிஸ்பாரிட்டி இருந்துட்டு தான் இருக்குது எல்லாத்துலேயும். பொருளாதார ஜனநாயகம் இல்லை, எக்கனாமிக் டெமோக்ரஸி இல்லை. பணக்காரங்க ஆகிட்டே போயிடுவாங்க. ரிச் அந்த போருக்கு பயங்கர டிவைட் போயிட்டுருக்கு. இவை இரண்டும், அதாவது எக்கனாமிக் டெமோக்ரஸியும் சோஷியல் டெமோக்ரஸி இரண்டும் வரும் வரை அரசியல் ஜனநாயகத்தில் முழு பயன் அடையவே முடியாது. அரசியல் சாசனத்தின் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், சவால்கள் என்ன? வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், நான் ஏற்கனவே சொன்னது போல மத அடிப்படையில் வாதம். காஸ்டிசம் சப்போர்ட்டட் பை ரிலிஜன், மதத்தை அடிப்படையாக கொண்ட சாதியம். கிளாசிசம், டிவைட் பிட்வீன் ரிச் அண்ட் புவர், இப்பொழுது சொன்னது. ஏழை பணக்காரர் என்ற வகுப்புவாதம். டொட்டாலிட்டேரியனிசம், எதேர்சிகாரம், ஒருத்தர் கையில் முழுமையாக பவர்ஸ் போச்சு. செக்டேரியனிசம், பிரிவினைவாதம். டெரரிசம், தீவிரவாதம். இவ்வளவும் பயங்கர சேலஞ்சஸ் இருக்குது நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனில். இதெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளும் சொல்லணும். கான்ஸ்டியூஷன் கோர்ட்ஸ் லைக் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு நாளும் பல புதிதான இதுகளை கொண்டு வருது. வைடன்ஸ் ஸ்கோப் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் செக்குலரிசம். ஏன்னா அது ரெண்டும் பின்னாடி அமெண்ட்மெண்ட்டில் வந்தது. சோஷியலிஸ்ட், செக்குலரும். அதை இவர் நம்ம டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர் சேலஞ்ச் பண்ணார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை ஸ்டக் டவுன். நோ, இட் வாஸ் ராங் அண்ட் அது இருக்கட்டும். இட் ஷுட் பி ரீடைன்ட் இன் த ப்ரீஎம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. எனவே ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஒழிப்பதற்கு சமூக ஆர்வலர்களும் நீதிமன்றங்களும் போராடிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாமும் போராட வேண்டும். எனவே நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன இந்த தருணத்தில்? Let us take the constitution to the rural and tribal corners of India. பழங்குடியினருக்கும் அந்த ரூரல் பீப்புள், சாதாரண மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நாட் டு த சென்டர்ஸ் ஆஃப் இந்தியா பட் டு த ரூரல்ஸ் ஆஃப் இந்தியா. எனவே எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், முக்கியமாக பார் தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.